கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கறத பத்தி அந்த வீட்டுல ஒரு விவாதம் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்ப அந்த பையன் சொல்லியிருக்கான், கடவுள் எல்லாமே செஞ்சிருவாரு அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு முயற்சியுமே நம்ம செய்யாம இருந்தா எல்லா விஷயம் நடந்துருமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, அப்படி இல்லப்பா, கடவுள் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செய்வோம். இப்போ உதாரணமா நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போறோம் அப்படிங்கும் போது கடவுள் நேரில் வர மாட்டாரு, டாக்டர் மூலமா வந்து நமக்கு உதவி செய்யறாரு அப்படிங்கும் போது பையன் கேட்டிருக்கான். அப்ப நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நாம முயற்சி பண்ணி நம்ம போகல, டாக்டர் வந்து அவர் படிச்ச படிப்பை வச்சு அவர் மருந்து நமக்கு தரல, அந்த மருந்தால நமக்கு குணமாகல, எல்லாமே கடவுளால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றீங்களா அப்படிங்கும் போது அப்படி இல்லப்பா, அந்த டாக்டர் கொடுக்கிற மருந்தால கண்டிப்பா நம்ம குணமாவோம் அப்படிங்கறத முதல்ல நம்ம நம்பணும், அப்பதான் நம்ம குணமாவோம். நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா. இப்ப ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன். ஒரு கணவன் மனைவி அலையே இல்லாத அந்த கடல்ல படகோட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு படகோட்டிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கொஞ்ச தூரம் படகு ஓட்டிட்டு போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் கடல்ல ரொம்ப தூரம் உள்ள போயிட்டாங்க. அந்த மனைவிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏங்க ரொம்ப தூரம் வந்துட்டேங்க, எனக்கு பயமா இருக்கு, நீங்க கரைக்கு திருப்புங்க அப்படிங்கும் போது இவர் சொல்லியிருக்காரு, கரைக்கு திருப்புறதா, படகு என்னோட கட்டுப்பாட்டை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இப்ப படகு காத்தடிக்கிற பக்கம் தானால போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இவங்களுக்கு பயம் இன்னும் அதிகமாயிருச்சு. ஏங்க உங்களுக்கு நீச்சல் தெரியாது, எனக்கு நீச்சல் தெரியாது, ஆனா பயமே இல்லாம இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்களா ரொம்ப கேஷுவலா அப்படிங்கும் போது அவர் இடுப்புல ஒரு சின்ன கத்தி வச்சிருந்திருக்காரு. நேரா எடுத்துட்டு வந்து தன்னோட மனைவியோட கழுத்துக்கிட்ட வச்சு அழுத்திருக்காரு. அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, சும்மா விளையாடாதீங்க போங்க அப்படின்னு பிடிச்சி தள்ளியிருக்காங்க. இவர் கேட்டிருக்காரு, உன் கழுத்துல நான் கத்தி எடுத்து வச்சிருக்கேன், நான் உன்னை அறுத்துறவனோ இல்ல கிழிச்சிடணும் உனக்கு பயமே கிடையாதா அப்படிங்கும் போது இவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீங்க தமாஷா பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும் போது இவர் சொல்லியிருக்காரு, அதே மாதிரிதான் நான் எப்படியும் கரைக்கு போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இயற்கையோ கடவுளோ ஏதோ நம்ம கிட்ட விளையாண்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படி ஒரு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு மீட்பு படகு வந்திருக்கு, இவங்களை காப்பாத்தி அழைச்சிட்டு போயிடுச்சு. இப்ப அப்பா சொல்லியிருக்காரு, அந்த படகு அனுப்புனது கடவுள் தான் அப்படின்னு. பையன் சொல்லியிருக்கான், இல்ல அது ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்கும் போதோ இல்ல யாரோ சொன்னதுனாலயோ தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு. அவங்களுக்குள்ள இந்த விவாதம் தொடர்ந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இப்ப கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பத்தி கருத்து கூற நான் விரும்பல. அதே நேரத்துல கடவுள் இல்ல அப்படின்னு சொல்ற நபர்கள் கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்லி கும்புற நபர்கள்ட்ட போயிட்டு அதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்றதும் தப்பு. கடவுள் நம்பிக்கை கொண்ட நபர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லை, அறிவியல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நபர்கள்ட்ட போயிட்டு கடவுள் ஒருத்தர் இருக்காரு, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றதும் தப்பு. அதாவது பெரும்பாலும் எல்லா விஷயத்திலையுமே நம்மளோட கருத்தை அடுத்தவங்க மேல திணிக்க முயற்சிக்கும் போதுதான் பிரச்சனை வருது. அந்த கருத்தை அடுத்தவங்க ஏத்துக்காத போதுதான் அவங்க மேல நமக்கு கோபமும் வருது. அதனால அவங்க கருத்துக்களோட அவங்க சுய சிந்தனைகளோட வாழ்றது மட்டும்தான் சிறந்தது. அது சரி, இப்ப எதுக்கு நீ பட்டிமன்ற நடுவர் மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டு இருக்க?